என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடு வளர்ப்பு முறையில் தொடக்கம் முதல் அடிப்படை வரை என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்க பல வழிகள் இருக்குது. ஆனால் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தர ஒரே தொழில் எதுனா அது கண்டிப்பாக இந்த ஆடு வளர்ப்பு தொழில் தான். இது சாதாரண ஒரு தொழில் கிடையாது. இது ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஒரு காலத்தில் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1,50,000 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாரு. அவரிடம் ஐடி டிகிரி இதெல்லாம் கிடையவே கிடையாது. பெரிய பிஸ்னஸ் அதெல்லாம் அவர் செஞ்சதும் கிடையாது. அதை பற்றி என்னன்னு அவருக்கு தெரியாது. அவரிடம் இருந்தது பார்த்திங்கன்னா வெறும் 10 ஆடு மட்டும்தான். ஏன் நம்ம ஆடு வளர்க்கணும், ஏன் வேறு தொழிலெலாம் இல்லையா, வேறு பிஸ்னஸ் பண்ணலாமே, இல்லை வேறு வேலைக்கு போகலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏன் ஆடு வளர்க்கணும் அப்படின்னா, ஆடு இந்த உயிரினம் ஏழைக்கு நண்பன் கூட சொல்லலாம். விவசாயிக்கு துணையாக நிற்கக்கூடியது. ஒரு தொழிலாளிக்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. படித்தவங்களாகட்டும் படிக்காதவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, ஆடு வளர்க்குறதுல நல்ல முன்னேற்றம் தான் இருக்கும். ஏன் தெரியுமா? ஆடு வளர்ப்பில் குறைந்த முதலீடு போட்டால் போதும், குறைந்த இடம் இருந்தால் போதும், வேகமான இனப்பெருக்கம் இருக்கும். அதே மாதிரி சந்தை அதிக சந்தை தேவை, குறைந்த பராமரிப்பு செலவு இது இருந்தாலே போதும். ஒரு ஆடு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 to 3 குட்டிகள் வரைக்கும் போடும். 10 ஆடு இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 25லேருந்து 30 ஆடு ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஆடு வளர்ப்போட ரகசிய சக்தி. இப்போ வெற்றிகரமான ஆடு வளர்ப்பில் உண்மையான ஒரு கதை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய கிராமம் இருக்குது. அங்கே ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ஒரு முருகன். அவருக்கு வேலை இல்லாமல் குடும்பம் கஷ்டத்தில் இருந்துச்சு. ஒரு நாள் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நான் ஆடு வளர்க்க போகிறேன் அப்படி சொல்கிறாரு. 50,000 கடன் வாங்கி என்னென்னா 10 ஆடு வாங்குறாரு. முதல் 6 மாதம் பார்த்திங்கன்னா பயம் சந்தேகம் இருந்துச்சு. தோல்வி அடைஞ்சிருமோ அப்படிங்கிற எல்லா எண்ணங்களும் இருந்துச்சு. ஆனால் அவர் கைவிடலை. என்னென்னா அவர் ஒரு பொறுமையாக காத்திருந்தார். 1 வருஷம் கழிச்சிருச்சு. 10 ஆடு பார்த்திங்கன்னா 28 ஆடாக மாறிடுச்சு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட 120 ஆடு இருக்குது. 120 ஆடுங்கிற போது மாதத்துக்கு 1,50,000 லட்சம் வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது கற்பனை கிடையாது, இது உண்மையான ஒரு சம்பவம். ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடு அந்த வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அந்த கூறுகிற அந்த தகவல் படி என்னென்னா, சரியான முறையில் ஆடு வளர்த்தா 70% வரைக்கும் நம்ம லாபம் பெற முடியும் அப்படிங்கிறது அவங்க ரிசர்ச் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க. எந்த வகை ஆடு வளர்க்கணும்? வெற்றிக்கு முக்கியமானது சரியான ஆடு வளர்க்குறது தான், ஆடு தேர்வு செய்கிறது தான். அதாவது தமிழ்நாட்டில் பிரபலமான ஆடுனா ஃபஸ்ட்டு கன்னி ஆடு. அதாவது கன்னி ஆட்டில் நல்ல இனப்பெருக்கம் இருக்கும். தமிழ்நாட்டில் இது நல்லாவே வளர்த்துட்ருக்காங்க. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், வேகமான வளர்ச்சியும் கொடுக்கும், பால் அதிகமாக இருக்கும், அதிக லாபத்துக்கு விற்கலாம். சேலம் கருப்பு ஆடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது நல்ல இறைச்சி தரமாக இருக்கும். அதே மாதிரி குறைஞ்ச அளவுக்கு அதுக்கு செலவு பண்ணாலே போதும். அடுத்து போராடு, மிக வேகமான வளர்ச்சி, அதே மாதிரி மீட்டு அதாவது இறைச்சியும் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணும், நல்ல ப்ராஃபிட்டும் கூட. ஜமுனாபுரி ஆடு நல்ல பெரிய உடல் கொண்டது, நல்ல வெயிட் இருக்கும். அதுக்கு மார்க்கெட் டிமாண்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நீங்கள் பிகினாக இருந்தால் கண்டிப்பாக கன்னி ஆடு இல்லைன்னா சேலம் பிளாக்கை தேர்வு செய்யுங்க. ஏன்னா கன்னி ஆடுங்கிறது நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். நாங்கள் வளர்க்குறனால சொல்லலை, நிஜமாகவே மற்ற ஆடுகளை காட்டிலும் இந்த ஆடுகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஆடு வளர்க்க சரியான இடம். ஆடு வளர்ப்பில் முக்கியமானது சரியான இடம். ஓகேங்களா? ஆடு வளர்க்க ஃபஸ்ட்டு நல்ல காற்றோட்டம் இருக்கணும், வெயில் நேரடியாக அடிக்கக்கூடாது, மழையில் நனையக்கூடாது, சுத்தமான இடமா இருக்கணும். ஒரு ஆடுக்கு தேவையான இடம் எவ்வளோன்னா 10 சதுரடி. அதாவது 10 ஆடுகளுக்கு 100 சதுரடி போதும். அவ்வளோ கூட தேவையில்லைங்க, ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆட்டு கொட்டகை பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி போட்டுறக்கூடாது. 4 பக்கமும் காற்று வந்துற மாதிரி இருக்கணும். பாதுகாப்பு தர வேண்டும். அதே மாதிரி நோயிலேருந்து காப்பாற்றணும். தரம் உயரமாக இருக்கணும். மரம் இல்லைன்னா மரம் பயன்படுத்தலாம். தண்ணி தேங்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் ஆடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஆடுகளுக்கு தீவனம் கொடுக்கறது பற்றி பார்த்துக்கலாமா? ஆடு வளர்ப்பில் தீவனம் தான் முக்கியம்.
ஆடு விரும்பும் அந்த தீவனங்கள் என்னென்னா பசுந்தீவனத்தில் அந்த புல், கொடி, இலை, கான்சன்ட்ரேட் ஃபீடு, அதுக்கப்புறம் முக்கியமான புல்கள்லாம் நேப்பியர் புல், அகத்தி கொலை. ஆடு தினமும் பார்த்திங்கன்னா 3 to 5 கிலோ வந்து பசுந்தீவனம் வந்து கொடுத்தா நல்லது. அதே மாதிரி 200 கிராம் வந்து கான்சன்ட்ரேட் ஃபீடு இதெல்லாம் கொடுத்தா ஆடு வந்து நல்லா வேகமாக வளர்ச்சி அடையும். அரசு உதவி மற்றும் லோன் பற்றி பார்த்தலாமா? ஆடு வளர்ப்பு பார்த்திங்கன்னா இப்போ அரசு உதவி வந்து கிடைக்குது. அதாவது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் மூலம் 25%லேருந்து 35% வரைக்கும் சப்சிடி வந்து கிடைக்குது. அதே மாதிரி லோன் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே வந்து ட்ரைனிங்கும் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இதனால் பணம் இல்லாதவர்களும் கண்டிப்பாக ஆடு வளர்ப்பு தொழிலை தொடங்கலாம். தெரியாதவங்க இதை டீட்டெயில்ஸ் பற்றி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எத்தனை ஆடு வாங்கணும் அப்படின்னா, இப்போ தான் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா 5 ஆடு வாங்கி வளங்க. ஏன் தெரியுமா? அதுதான் நம்மளுக்கு வந்து கற்றுக்க வந்து ஈஸியாக இருக்கும். ரிஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கும். லாஸ் இருந்தாலும் அது வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 ஆடு, அப்புறம் ஒரு 20 ஆடு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிறிய முடிவு தான், ஒரு சிறிய முதலீடு, ஒரு சிறிய முயற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆடு வளர்ப்பு ஒரு தொழில் கிடையாது, இது ஒரு பொன்னான வாய்ப்பு. ஓகேங்களா? இப்போ குட்டி ஆடுகள் பராமரிப்பு ரகசியம் என்னன்னு பார்த்துடலாமா? நோய் தடுப்பு முறைகள். வேகமாக வெயிட் அதிகிறதுக்கு 6 மாதத்தில் ப்ராஃபிட் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு ஆடு வளர்ப்ப உண்மையான வெற்றி அவர் வாங்க ஆடில் இல்லை, அவர் உருவாக்கும் குட்டிகளில் தான் இருக்குது. ஏன் தெரியுமா? ஒரு குட்டி தான் உங்கள் எதிர்கால லாபம்னு கூட சொல்லலாம். அதுதான் உங்களை தொழிலை வந்து பெருசாக்கும். குட்டியாடலை வந்து சரியாக பராமரிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். குட்டியாடு பிறந்த உடனே 30 நிமிஷம், அந்த 30 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு அதை குட்டி மூக்கு வாயில் இருக்க அந்த திரவ மாதிரி இருக்கிறத வந்து நம்ம எடுத்து வைக்கணும். அதே மாதிரி குட்டியை வந்து அது தாயோட பக்கத்துலேயே வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த 30 நிமிஷத்துக்குள்ளே தாய்ப்பாலை குடிக்க விடணும். இதுதான் முதல் அதில் வந்து கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்படுகிறது. இது குடிக்கிறதுனால என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். குட்டி தான் உங்கள் வாழ்க்கையை வந்து காப்பாற்றும். அந்த குட்டிக்கு வந்து 3 மாதம், ஃபஸ்ட்டு 3 மாதம் நல்ல தீவனம் தான் கொடுக்கணும். அதே மாதிரி தாய்ப்பால் அந்த 3 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். வேகமாக அதனால் வந்து வளர்ச்சி அடையும். 15 நாள் கழித்து சிறிய அளவு புல் வந்து கொடுக்கலாம். 30 நாள் கழித்து கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். இதெல்லாம் குட்டிக்கு வந்து நல்ல வெயிட் அதிகரிக்க உதவும். அதே மாதிரி நம்ம நிறைய பேர் ஒரு சிறிய தவறு செய்கிறோம். என்னென்னா குட்டிகளுக்கு வந்து கவனிக்காமல் விடுறதுனால என்னென்னா சில பாதிப்புகள்லாம் ஏற்படும். குளிரில் பாதிக்கலாம், மழை, அப்புறம் நோயால் பாதிக்கலாம். அதனால் உலர்ந்த இடத்துல வந்து குட்டிகளை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுத்தமான இடமா பார்த்து அதை குட்டிகளை வச்சு வளர்க்கணும். அதே மாதிரி நோய் தடுப்பூசி, அந்த டிவார்ம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம சரியான முறையில் வந்து பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு எந்த பாதிப்பும் வந்து வரப்போகிறது கிடையாது, நல்லாவே வளரும். இதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா மாதம் 1.5 லட்சம் என்ன, லட்சக்கணக்கில் என்ன, எவ்வளோ நாள் நம்ம எடுக்கலாம் வருமானம். ஒரு சிறிய ஃபார்ம் தான் ஒரு நாள் பெரிய பிஸ்னஸாக கூட மாறும். ஆடு வளர்ப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. ஒரு குட்டி தான் ஒரு நாளைக்கு பெரிய வருமானம் வந்து மாறும். அதனால் நீங்களே பார்த்து இது பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.